சண்முகம், என்னடா இது? என்னடான்னு கேக்குறேன்ல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ரோட்ல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆஃபீஸ் போகிற வழியில் இவங்களை பார்த்துருப்பான், அதான் இறங்கி விசாரிச்சு அப்படியே இவங்களோட கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்படின்னா ஆபீஸ்க்கு போற வழியா இது? இத்தனை வருஷமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், என் ஆபீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? டேய், உண்மையை சொல்லு. வைபவ் உன் கூட வந்து ஆபீஸ்ல வேலை பாக்குறானா இல்லையா? இல்லக்கா, நேத்தி வரைக்கும். போது, நிறுத்து, பேசாத. நேத்து வரைக்கும் அவன் ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிருந்தா இன்னைக்கு தெருவுல நின்று இப்படி ஆடிட்டு இருப்பானா? உண்மையிலேயே அவன் உன்னை ஏமாத்துறானா இல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? இதுல எது நிஜம் சொல்லு. அக்கா, ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயாச்சு, இப்போ போகணும், இல்லைன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம்க்கா. ஃப்ளைட்டை மிஸ் பண்றது இருக்கட்டும், வைபவ் தன்னோட கேரியரை மிஸ் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. பொறுப்பா நம்ம பிசினஸை பார்த்துக்குவான்ற நம்பிக்கை வந்ததுனால தான் நான் இந்த யூஎஸ் ட்ரிப்புக்கே ஒத்துக்கிட்டேன். இப்படி ஒரு நிலைமையில இவனை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட இனிமே நாங்க போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ வருத்தப்படாத, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். இரு 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 கூட்டிட்டு வந்து என்ன செய்ய போற? அவன் ஆடட்டும், ஆடுற வரைக்கும் ஆடட்டும். என்னைக்கு அவன் என்ன மதிக்காம நம்ம பிசினஸ மதிக்காம போனானோ இனிமே அவனை நம்ப நான் தயாரா இல்லை. அக்கா, கொஞ்ச நேரத்துல உன் ஃப்ளைட்டு, நீ போலன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கா. என் புள்ள வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்ற வருத்தத்துல நான் இருக்கேன். நான் அமெரிக்கா போனா என்ன, போகாட்டி என்ன? டிரைவர், ஆபீஸ் போகணும்னு சொல்றேன்ல, வண்டி எடு. அக்கா, இப்ப கூட டைம் இருக்குக்கா, இப்ப கிளம்பினா கூட நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம். இதுக்காக நீ உன் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டாம்க்கா. நான் வைபவ் கிட்ட சொல்லி அவனை எப்படியாவது திருத்த பார்க்குறேன். நீ வருவேன், நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கக்கா. அக்கா, நீ அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டா தானே நம்ம ஹோட்டலுக்கு பேரும் பெருமையும் கிடைக்கும்க்கா. இது கிடைக்காதான்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை விட்டு அந்த ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும்க்கா. ராமநாதன் மேடம், எல்லா மேனேஜர்ஸையும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. நீங்களும் வாங்க. இப்ப எதுக்குக்கா? சொந்த பிள்ளையும் கூட பிறந்த தம்பி ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போது மற்றவங்களை நம்பித்தானே ஆகணும். கம் இன் மேடம். எஸ் எஸ், கம் இன். வணக்கம் வாங்க வாங்க. குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் மேடம். குட் மார்னிங்.
இங்க என்ன நடக்குது? இத்தனை நாளா இந்த ஹோட்டல்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். புரியலையா? நேத்து வரைக்கும் இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை யார் பாத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறேன். அக்கா அது வந்துக்கா வைபவ். நான் இவங்க கிட்ட கேட்டேன், நீங்க சொல்லுங்க. வைபவோட பர்ஃபார்மன்ஸை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. வைபவ் சார் ரொம்ப டேலண்டட் மேடம். எப்படி நீங்க எங்க எல்லாரையும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மேடம் வைபவ் நினைக்கிறாரு. ஓஹோ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு வைபவ் சார் பேசுனதை நேர்ல நீங்களே பாத்தீங்களா மேடம்? வைபவ் தினம் இங்க எத்தனை மணி நேரம் இருப்பான்? அதை ஏன் கேக்குறீங்க மேடம்? காலையில நாங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. நாங்க டியூட்டி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட இருக்கிற அதே சின்சியாரிட்டி, டியூட்டி கான்சியஸ் இதெல்லாம் அவர்கிட்டயும் இருக்கு மேடம். ராமநாதன், நீங்க இந்த நிர்வாகத்துல சீனியர் பர்சன் சார். நீங்க என்னோட நம்பிக்கைக்கு உரியவர். நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லலையே. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கணுமேங்கிறதுக்காக நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஹோட்டல் சின்னதா இருந்த காலத்துல இருந்தே நீங்க என் கூட இருக்கீங்க. நான் உங்களை ஒரு சம்பளம் வாங்குற ஊழியரா நான் நினைச்சதே கிடையாது. என் குடும்பத்துல ஒருத்தரா தான் நான் நினைக்கிறேன். நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் ஏதாவது சொல்லலாமே. சாரி மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி வைபவ் சார் எல்லா நேரமும் இங்க இருக்கிறது இல்லை. எப்போது காலையில வருவாரு, 5 நிமிஷம் இருந்துட்டு உடனே கிளம்பிடுவாரு. மற்ற நாள் அவர் வரதே இல்லை. அதுவும் இல்லாம சண்முக சாரும் ஸ்வேதா மேடம் தான் ஹோட்டல் நிர்வாகத்தை ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து இப்படிதான் மேடம். ஓஹோ, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆபீஸ்க்கு வந்தப்போ வீக்லி ஸ்டாஃப் மீட்டிங்னு நீங்களே பேசிட்டு இருந்தது. அது அன்னைக்கு வைபவ். நான் ராமநாதனை கேட்டேன், நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு நடந்தது ஒரு நாடகம் தான் மேடம். நீங்க வரதுக்கு சரியா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வைபவ் சார் அந்த மீட்டிங் ஆளுக்கு வந்தாரு. அவர் வந்து பேச்ச ஆரம்பிச்ச மறு நிமிஷமே நீங்க வந்து கதவு திறந்துட்டீங்க. நீங்க வரீங்கன்னு யாரோ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வச்ச மாதிரியே இருந்தது மேடம். உலகமே ஒரு நாடக மேடைன்னு ஷேக்ஸ்பியர் சொன்னாரு. இப்ப அதை என் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்க எல்லாம் போலாம். ஓகே மேடம், போங்க. தேங்க்யூ மேடம். ராமநாதன், நீங்களும் போலாம். சரி, தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ராமநாதனை பாத்தியா? 20 வருஷமா நம்ம உப்பு தின்னு அவர் ரத்தத்துல விசுவாசம் ஊறி போயிருக்கு. நீ என்னோட சொந்த ரத்தம். விசுவாசமா இருக்க வேணாம், அட்லீஸ்ட் உண்மையாவது இருந்திருக்கலாம்ல. ஒரு 3வது மனுஷன் சொல்லி நம்ம நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வைபவுக்கு ஏதோ சகாயம் பண்றதா நினைச்சிருக்க. உண்மை அது கிடையாது. நீ அவனோட எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிருக்க. அவன் நல்லா வரணும்னு நினைச்சிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருக்கவே மாட்ட.
டேக் ஓகேயா? ஓகே. என்னையா இந்த ஸ்டெப் ஓகேவா? கம் ஆன். என்னடா நெக்ஸ்ட் இது மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். அப்படியா? டேய் இதையும் பாருடா. கரெக்டா தான் போட்டுருக்காங்க. ஓகே गाइस, லாஸ்ட் மொமெண்ட்க்கு போறோம். இது முடிஞ்சா சாங் முடிஞ்சிரும். நீங்க போய் ஒரு தடவை டச் அப் பண்ணிக்கங்க. டேய் ஒழுங்கா டச் அப் பண்ணிக்கடா. அப்பதானே மூஞ்சி நல்லா இருக்கும். ஏய் எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல்? ஏய் உன் நேரா கேட்டா. ரெட் கிளாஸ் கொடுங்க. ஏய் இங்க கூட இல்ல. பாத்து போட்டுக்கோ. அந்த ஸ்டெப் நல்லா இருக்கு. ஓகே, இதான் லாஸ்ட் சரணம். எல்லாரும் ஒரு தடவை லைன்ஸ் பாத்துக்கங்க. மச்சான் ரொம்ப சீரியஸா பாக்குறேன். ஏய் மச்சான், ஒரு வாரமா இந்த நியூஸ் தான்டா போட்டு. கிளம்பலாம். ஏன் இன்னும் உட்கார்ந்திருக்கீங்க? ரொம்ப பாக்காதடா குடுறா. வாங்க. ஓகே. வா போலாம். டேய் நான் வெயிட் சரிங்க. வெச்சுக்க. ஓகே गाइस, everybody ready? ரெடி கம் ஆன். Ready. வாங்க. Cameraman ready? ரெடியா? Ready? ஓகே போலாம். Yeah, we are ready. என வயலில் இறங்கி பெனமாடும் ஒட்டி உடலால் பழித்திடுவோம், அதில் நாமும் பழித்திடுவோம். சாட் சொல்லும் Facebook முடிவிட்டு ட்வீட் சொல்லும் ட்விட்டர் திறந்துட்ட முகங்கள் பார்த்திடுவோம், நாம் அன்பாய் பேசிடுவோம். மதுவெல்லாம் நாம் விலக்கி வைத்திடுவோம், கல்வியிலே தொடுவானம் தொட்டிடுவோம், நம் தாய் நாட்டை தாய் போல காத்திடுவோம். ஏய் மச்சான், ஜெஸியை பாரு. ஏன் ஆட மாட்டேங்கிற? வா என்னன்னு கேட்கலாம். ஏய் ஜெஸி மயக்கம் போட்டா. ஜெஸி என்னாச்சு? என்னாச்சு? ஜெஸி எந்திரி. ஜெஸி என்னாச்சுடா? கண்ணை திறந்து பாருடி. டேய் மச்சான், அவ அன்கான்ஷியஸ் ஆயிட்டாடா. தூக்குடா அவளை. புடி தூக்கு. பாத்துடா மச்சான். பாத்துடா டேய். ஹலோ அண்ணா, லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னாச்சுக்கா? ஃப்ளைட் கேன்சலா? ட்ரிப் கேன்சல். அக்காவுக்கு என்னாச்சு? தெரியலையேம்மா, வா என்னன்னு போய் விசாரிக்கலாம். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல, யார்கிட்டயும் பேசவும் விரும்பல. எல்லாரையும் நம்பி ஏமாந்தது போதும். இல்லக்கா நான் என்ன போங்க. என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க.
ஏய் அப்பாக்கு ஃபோன் போட்டு என்னாச்சுன்னு கேளுடி. மைதிலி அக்கா உள்ளதானே இருக்காங்க? ஆமாங்க உள்ளதான் இருக்காங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? எங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை? அதையே அவங்க கிட்ட கேக்குறேன். நானே சொல்றேன். உன் புருஷன் கிட்ட நியாயத்தையும் உண்மையும் எதிர்பார்க்கவே முடியாது. நீ என்ன கேள்வி கேட்டாலும் பொய்யான பதில் தான் வரப்போகுது. என்னையே ஏமாத்தினவனுக்கு உன்னை ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆக போகுது? அக்கா என்னக்கா சந்தோஷமா தானே ஊருக்கு கிளம்புனீங்க? ஆமா சந்தோஷமா தான் கிளம்புன. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இல்லக்கா பெத்த பிள்ளையில இருந்து கூட பிறந்த தம்பி வரைக்கும் எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க. நான பிறகு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஐயோ என்னங்க ஆச்சு? பக்கத்துல இருக்கும் போதே ஆளாளுக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னா 20,000 மைலுக்கு அந்த பக்கம் போய் உட்காந்துட்டா இவங்கள என்ன பண்ணுவாங்களோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அதான் ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அக்கா இப்படி எல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்கு தான் இவ்வளவு பயந்தேன். சத்தியமா சொல்றேன்க்கா, உனக்கு நான் எந்த வகையிலும் துரோகம் பண்ணல. உன்னை ஏமாத்தவும் இல்லக்கா. போத நிறுத்துடா. வைபவ் பதவி ஏத்துக்கிட்டா. இனிமே டான்ஸ் குத்தெல்லாம் அலைய மாட்டான். ஆபீஸே தலைகீழா மாத்திட்டான். ரொம்ப நல்லா வேலை பாக்குறான். இப்படி எல்லாம் பொய் சொல்லி என்ன நம்ப வச்சது நீதானடா? அக்கா அதெல்லாம் வேற வழி இல்லாம நான் சொன்னதுக்கா. உங்க அம்மா உடம்பு முழுமையா குணமாகணும்னா நீ ஆபீஸ்க்கு கண்டிப்பா வரணும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நான் வைபவ் கிட்ட எவ்வளவோ சொன்னேன்க்கா. ஆனா அவன் உன்னை பத்தியும் கவலைப்படல, நம்ம பிசினஸ் பத்தியும் கவலைப்படல. உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. அட்லீஸ்ட் அம்மா முன்னாடி நடிக்கவாது செய். அதை பார்த்தாவது அவங்க குணமாயி வருவாங்கன்னு நான் சொன்னேன்க்கா. அதுக்கேத்த மாதிரி நீயும் குணமாயி வந்தக்கா. ஓஹோ, அப்போ நடிக்க சொல்லி ஐடியா கொடுத்தது நீதானா? ஐயோ சத்தியமா உன்னை ஏமாத்தணும்னு அப்படி செய்யலக்கா. அப்படி நடிக்க ஆரம்பிச்ச பிறகாது அவனுக்கு நம்ம தொழில ஆர்வம் வரும் தாக்க நான் நினைச்சேன். சரி, நான் தான் குணமாக்கி வந்துட்டேனே. அதுக்கு பிறகாவது இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? சொல்லலாம் தாங்க நான் நினைச்சேன். ஆனா நீ இப்பதான் குணமாயி வந்திருக்க. இந்த விஷயத்த உனக்கு சொல்லி மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆயிருமோந்தாங்க நான் சொல்லல. அது மட்டும் இல்ல, வைபவ் கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கக்கா. அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவன்க்கா நான். அதனால தான்க்கா அவன் பேச்சையும் என்னால மீற முடியல. அவனை எப்படியாவது நம்ம பிசினஸ்குள்ள கொண்டு வரணும்னு அவனை ஆரம்பத்துல நான் நடிக்க சொன்னேன்க்கா. ஆனா போக போக அவன் சொல்றபடி நான் நடிக்க வேண்டியதா போயிடுச்சுக்கா. அம்மாவை ஏமாத்தக்கூடாது. இது உங்க அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். இதை நீதான் கட்டி காப்பாத்தணும்னு நான் எத்தனையோ தடவை அவன் கிட்ட சொன்னேன்க்கா. ஆனா கடைசி வரைக்கும் அவன் கேட்கவே இல்லையாக்கா. எனக்கு பிசினஸ் முக்கியம் இல்ல, டான்ஸ் பாட்டு தான் முக்கியம்னு அவன் போயிருவான்க்கா.